உலகக்கோப்பை டி20 தொடர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உற்சாகமாக நிறைவு பெற்றது. இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 255 ரன்கள் குவித்து பெரிய இலக்கை நிர்ணயித்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி தொடக்கத்தில் வேகமாக ரன்கள் சேர்த்தாலும் இந்திய பந்துவீச்சாளர்களின் துல்லியமான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 159 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 96 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று டி20 உலகக்கோப்பையை 3வது முறையாக கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 21.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. அதேபோல் 2வது இடத்தை பிடித்த நியூசிலாந்து அணிக்கு 10.75 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இதற்கிடையில் பிசிசிஐ சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் உலகக்கோப்பையை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்திய அணியை வாழ்த்தி அவர்களின் சிறப்பான சாதனையை பாராட்டும் வகையில் கூடுதலாக 131 கோடி ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.